ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 2 பட்டாயாவில். இப்போ எங்கே போய்ட்ருக்கோம் அப்படின்னா டால்ஃபினேரியம் கிளம்பிட்டோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங், டோனிஸ் கிராண்ட் அப்படின்னு ஒரு பெரிய பில்டிங். அந்த பில்டிங் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜிம்முங்க. இந்த ஜிம்மில் பார்த்தீங்கன்னா நைட்டும் பகலமாக வந்து இங்கே இருக்கவங்க வந்து சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் நினைக்கிறேன், ஃப்ரீ என்ட்ரி தான் நினைக்கிறேன். ஸோ இதுதாங்க அந்த ஜிம்மு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்குறீங்களா, இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டோனிஸோட கார்னர் போல். ஸோ பட்டாயாவில் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்பாட் இது, டோனிஸ் கார்னர். ஓகேவா, இது எங்கே இருக்குது அப்படின்னா எங்கள் ஹோட்டலுக்கு பக்கத்தில் சூசான் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரீட் இது. ஸோ இங்கே தான் எங்கள் ஹோட்டலும் இருக்குது. ஸோ இந்த டால்ஃபினேரியம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் வரும், அதாவது சிட்டிக்கு வெளியே இருக்குது. ஸோ நாங்கள் வந்த வழி தாங்க, அப்படியே பைக்கில் வந்து லைக் போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டிராஃபிக் சிக்னல்லாம் வந்து சூப்பராக ஒபே பண்ணுறாங்க. ஓகேவா, டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாருமே வந்து சூப்பராக ஒபே பண்ணுறாங்க. ஈவன் பைக்கர்ஸாக இருக்கட்டும், ஈவன் காரில் போகிறவங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இங்கே இருக்கிற அந்த டிராஃபிக் ரூல்ஸை வந்து ஒபே பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரோட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க, அவ்வளோ க்ளீனாக இருக்குது, அவ்வளோ பக்காவாக இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸ் வந்து தெரியும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும் ரோடு. இங்கே பில்டிங்ஸும் பார்த்திங்கன்னா சூப்பராக தாங்க இருக்குது. ஸோ வெதர் வந்து நல்லா இருக்குது. மஞ்சள் கலர் எம்ஜி போகுது பாருங்கள், நம்ம கண்ட்ரியில் இருக்க எம்ஜி போகுதுங்க. பட்டாயா சிட்டி ரெசார்ட்டுங்க. இங்கெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லி. இங்கெல்லாம் வந்து நாங்கள் கேட்டு பார்த்தோம், விச் இஸ் வெரி காஸ்ட்லி. அங்கே போயிட்டு நம்ம சும்மா உள்ளே போகிறதுக்கே அவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து லன்ச் சாப்பிட்ட இடம் இருக்குங்க, பாலிவுட் ஹோட்டல். ஸோ இதுதாங்க. ஸோ அந்த பாலிவுட் ஹோட்டல் தான் நாங்கள் வந்து லன்ச் சாப்பிட்டோங்க. லன்ச் சூப்பராக இருக்குங்க. இங்கே எப்போவுமே லன்ச் வந்து நாங்கள் இங்கே தான் சாப்பிட்டுட்டு அப்படியே ஹோட்டலுக்கு போவோம். இங்கே இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். லைக் யூ கேன் ட்ரை அரேபியன் ஃபுட், அரேபியன் சீ ஃபுட், இந்தியன் ஃபுட்டும் இங்கே இருக்கும். ஸோ இங்கெல்லாம் வந்து நீங்கள் பைக் போட்டு தான் வந்து பார்க்க முடியும். டுக்லாம் எடுத்திங்கன்னா லைக் அகெயின் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி டுக்லாம் வந்து ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 50 பாத், அரௌண்ட் 100 பாத்லாம் வரும். 7-Eleven பார்க்குறீங்க, எவ்வளோ ஃபேமஸான ஒரு 7-Eleven. இதான் வந்து பட்டாயாலேயே ரொம்ப ஃபேமஸான 7-Elevenங்க. ஸோ 7-Eleven பார்த்திங்கன்னா இங்கே ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் ஒரு 7-Eleven இருக்கும். உங்களுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து யூ கேன் பர்ச்சேஸ் இட். அது பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட் மாதிரி தான். ஸோ தாய்லாண்டில் வந்து பார்த்திங்கன்னா 7-Eleven வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. அண்ட் ஈவன் பட்டாயாவில் வந்து நிறைய இடத்துல இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா எங்கேயும் நிறைய ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் போதுங்க. இங்கேயும் வந்து ஹவுஸ் ஃபார் சேல், பிளாட் ஃபார் சேல், அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட் ஃபார் சேல். ஸோ நம்ம இந்தியாவுக்கு இதுக்கும் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் சேம் தான், இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க இந்தியாவை விட. இங்கே வந்து அந்த பில்டிங்ஸ் வாங்குகிற காசு வந்து இங்கே கொஞ்சம் கம்மின்னு சொல்கிறாங்க. பட் ரியல் எஸ்டேட்டும் இங்கே வந்து பெருசு தான். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்ச்சுனர் கார்ஸ் தாங்க இருக்குது. ஸோ ரோடெல்லாம் பார்க்குறீங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்குன்னு தனியாக லேன் போட்டிருக்காங்க. பட் எல்லாருமே வந்து அங்கே நிறுத்தி தான் போகிறாங்க. வாவ், அங்கே பார்க்குறீங்க பைக்கில் எவ்வளோ அழகாக போகிறாங்க அப்படின்னு. நம்மளால் பார்த்தீங்களா குசும்பு பிடிச்சவர், இவ்வளோ தான் இடம் இருக்குது, அங்கே தான் நம்மளை பைக்கில் வந்து கூட்ட போகிறாரு. இப்போ வந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா இந்த பட்டாயாவோட ஹைவே வந்துடுங்க. ஸோ இந்த ஹைவேல பார்த்திங்கன்னா நிறைய அந்த பட்டாயாவோட சிம்பிள்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, அந்த சின்னங்கள்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ பார்க்குறீங்க இங்கே நிறைய இருக்கும். ஸோ இதான் பட்டாயா டு பேங்காக் ஹைவே. இது இந்த வழியாக தான் நாங்களும் வந்து பட்டாயாவுக்கு வந்து வந்தோம். ஸ்பீட் லிமிட்லாம் பார்த்திங்கன்னா அழகாக எழுதியிருப்பாங்க, 60 km/h அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் எழுதியிருப்பாங்க. சரி, இந்த டால்ஃபினேரியம் வந்து நம்ம தளபதி படத்தில் வந்துதா வரலங்க. அவங்க பார்த்திங்கன்னா வெறும் ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டெர்மினல் 21 இன் பட்டாயா, அப்புறம் வந்து இந்த டைகர் பார்க்கு, அப்புறம் வந்து ஒரு ஜூலாம் கவர் பண்ணியிருப்பாங்க. ஒரு 4-5 இடம் தான் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டால்ஃபினேரியம் வந்து அவங்க கவர் பண்ணலாங்க.
ஹைவேலாம் பார்க்க பயங்கரமாக இருக்குது. ஸோ நம்ம அது பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து சும்மா சூப்பராக ஓட்டிகிட்டு போகிறாருங்க. ட்ரக்கெல்லாம் பார்க்குறீங்க நம்ம கண்ட்ரியில் இருக்க மாதிரி தாங்க இருக்குது ட்ரக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் சிமிலர் தான், பட் முன்னாடி இருக்க பாடி பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. சாரி, முன்னாடி இருக்க வெஹிக்கல் இதுவா சேசிஸாக ஏதோ சொல்வீங்க. ஸோ அது வேறு மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ச் இருக்குது பாருங்கள். அங்கே தான் வந்து இந்த தாய்லாண்டோட மன்னர் அவரை வந்து போட்டிருப்பாங்க. ஓகேவா, எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா த கிங் ராமா அப்படின்னு வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது அவருக்கு வந்து யூ ஹாவ் டு கிவ் ரெஸ்பெக்ட் இன் பட்டாயா. அண்ட் எங்கே போனீங்கனாலுமே அந்த ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அவங்கள வந்து அவமதிச்சிங்கன்னா அவங்கள ஜெயிலில் கூட பிடிச்சி போடுவாங்க. ஈவன் இஃப் யூ ஆர் ஃபாரினர் ஆர் எங்கேருந்து வந்தாலும் சரி, தயவு செஞ்சு ப்ளீஸ் கிவ் எ ரெஸ்பெக்ட் டு தெம். ஓகேவா. ஸோ இது பார்த்திங்கன்னா ஹைவேல ஒரு சர்வீஸ் ரோடு. ஸோ நம்ம டால்ஃபினேரியம் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் தாங்க டால்ஃபினேரியம். நீங்கள் அழகாக இந்த பைக் சவுண்டை கேட்டே வாங்க, நல்லாயிருக்கும். ஹோண்டா, யமஹா, சுசுக்கி இந்த மாதிரி பைக்ஸ் தாங்க யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் ரீச் பண்ணலையா? என்ன இது எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு? வந்துட்டோங்க. இப்போ ரைட் எடுத்தால் நம்ம டால்ஃபினேரியம்ங்க வந்தாச்சு. சீக்கிரம் போய். ஐயோ, இவனை திட்டினாலும் இவனுக்கு உரைக்காது. ஓகே, நம்மளால் வந்துட்டா போல். ஓகே, இறங்குறோங்க. ட்ராவல் பார்ட்னரே எடுத்து கொடுத்தாங்க. ஒரு 600 பாத் ஆகுங்க என்ட்ரி டிக்கெட். ஸோ அதை வந்து இவங்க செக் பண்ணுறாங்க. இங்கே செக் பண்ணிட்டு தான் அவங்கள வந்து உள்ளே விட்றாங்க. ஸோ நீங்களே வந்து இங்கே தனியாக எடுத்திங்கன்னா ஒரு 800 700 பாத் வரும், பேஸ்ட் ஆன் த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுங்க. நீங்கள் ரொம்ப பின்னாடி போனீங்கன்னா காசு கம்மியாகும், முன்னாடியே வந்தீங்கன்னா காசு அதிகமாகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பீப்புள் வந்து உட்காரலாங்க. அந்தளவுக்கு இங்கே சீட்டிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. 1000+ கூட உட்காரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் போன அன்றைக்கி வந்து நிறைய ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் போன டேட் வந்து பார்த்திங்கன்னா மேபி அரௌண்ட் டியூஸ்டேவாக இருக்கும், இல்லைனா வந்து வெட்னஸ்டேவாக இருக்கும். ஸோ நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அண்ட் தென் இந்தியன்ஸும் வந்திருந்தாங்க, சில ஃபாரினர்ஸும் வந்து வந்திருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 விதமான ஷோஸ் நடக்கும். ஷோ டைமிங் பார்த்திங்கன்னா 12 PM to 3 PM நாங்கள் போனது. ஸோ 3 PMக்கு அப்புறம் ஒரு கேப் இருக்கும், லைக் ஒரு 2 hours ஆர் 1 hour கேப் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி ஷோ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஈவினிங் 9 o'clock வரைக்கும் தாங்க ஷோ இருக்குது, அதுக்கு மேலே ஷோ கிடையாது. ஸோ இங்கே வந்து 2 விதமான ஷோஸ் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா இந்த நீர் நாய் நம்ம தமிழில் சொல்லுவோம்ல, அதாவது இங்கிலீஷில் வந்து ஷீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஷோ இருக்கும். ஃபஸ்ட்டு தான் நம்ம வந்து பார்த்தோம். 2வது டால்ஃபின் ஷோ, அதாவது அந்த திமிங்கலங்கள். பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு 5 to 6 டால்ஃபின்ஸ் இருக்குங்க, இந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஆக்சுவலாக. ஸோ இதை வந்து மெயின்டைன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரினர் தான், யூரோப்பியன் டீம் வந்து இதை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ணா வந்து லைக் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவார். லைக் இஸ் அ ஃபாரினர். அண்ட் தென் அவர் தான் பார்த்திங்கன்னா இந்த சீல்ஸ் எல்லாத்தையும் வந்து ட்ரெயின் பண்ணுவாருங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. ஸோ ஷீல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லைக் ஆக்ஷனுக்கு அப்புறம் அது வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க. அங்கே பாருங்கள், அவர் என்ன பண்ணுறாருன்னா அதுக்கு வந்து லைக் உணவு வந்து கொடுக்குறாரு. பார்த்திங்கன்னா ஒரு நான்வெஜ் ஒரு இது கொடுக்குறாரு. ஸோ ஷீல் ஷோ பார்த்திங்கன்னா ஒரு 1.5 hour. அண்ட் தென் டால்ஃபின் ஷோ பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு 1.5 hour இருக்கும். ஸோ டோட்டலாக 3 hours. ஸோ நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு 10 minutes பிரேக் இருக்கும். நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறதுனா போகலாம், பக்கத்தில் ஏதாவது வாங்கி சாப்பிட்லாங்க. ஸோ வேறு இங்கே என்ன இருக்குது பெருசாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இங்கே அந்த பசங்க போகிற சத்தம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த ஷீல் பண்ணுற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க.
அது பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது பாருங்கள், படுத்துகிட்டே போகுது பாருங்கள் தரையில், எப்படி இந்த மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப்லாம் போடுது பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுன்னே தெரில அந்த சீலு. நம்ம கேமரா லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3x ஜூம் தாங்க போக முடியும். ஏன்னா இது வந்து DJI ஆக்ஷன் கேமரா. ஸோ ஆக்ஷன் கேமராவில் கொஞ்சம் தான் ஜூம் போக முடியும். ஸோ மொபைல் ஃபோனில் எடுத்திங்கன்னா 10x போகலாம், பட் அந்தளவு கிளாரிட்டி இருக்காது. பாருங்கள் டால்ஃபின்ஸ் எல்லாம் எப்படி சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு. இது மியூசிக் வேறு கேட்கும், ஆடியோவும் கொஞ்சம் அப்படி தாங்க விட்டு விட்டு கேட்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் போகிறது தெரியாதுங்க. பட் என்ன லைட்டாக கொஞ்சம் போர் அடிக்கும் நடுவில், அந்த கொஞ்சம் பிரேக் விடுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சீல் கூட ஃபோட்டோ எடுக்கணும், டால்ஃபின் கூட ஃபோட்டோ எடுக்கணுன்னா கூட உங்கள்கிட்ட வந்து காசு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட பிஸ்னஸ்க்காக இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ பெட்டர் யூ கேன் அவாய்ட் தட். இப்போ இந்த சீல் என்ன பண்ணுன்னே தெரில, நல்லா பெஞ்ச் மேலே ஏறி உக்காந்துட்ருக்கு. டால்ஃபினை பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்துட்டுருக்கு. என்ன தானடா பண்ணுறீங்க டேய், தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. வாவ், எவ்வளோ பெரிய டால்ஃபின் பாருங்களேன். அந்த டால்ஃபின் ஸ்விம் பண்ணுறது நல்லா இருக்குங்க. அதே மாதிரி வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்விம்மிங் ட்ரைனிங் கொடுக்குறாங்க வித் டால்ஃபின்ஸ். ஸோ பொதுவாக நம்ம டூரிஸ்ட் ட்ரை பண்ண முடியாது. ஸோ இங்கே இருக்கிறவங்க வந்து லைக் தே கேன் ட்ரை. இங்கே வந்து ஒரு 10 days ஸ்டே பண்ண போகிறீங்கன்னா சும்மா ஒரு 1 day வந்து ட்ரை பண்ணுங்கள் அந்த டால்ஃபின் கூட ஸ்விம் பண்ணுறதுக்கும். அதே மாதிரி வந்து அந்த டால்ஃபினை தொட்டு பார்க்கும், லைக் யூ கேன் டூ தட். பட் அதுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. நான் கேட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1200 பாத் ஆகும் அப்படின்னாங்க. ஸோ நம்ம இந்தியன் ரூபியில் பார்த்திங்கன்னா 2x2.5 போட்டுக்கோங்க. ஸோ அந்த ரேட்டு வரும். வாவ், அந்த சீல் பாருங்கள் என்ன பண்ணுது. நான் பேசுகிற கேப்பில் அந்த சீல் ஏதோ பண்ணிகிட்ருக்குங்க. என்ன பண்ணுதுங்க அது, கொய்யால் பயங்கரமாக டான்ஸ் ஆடுதுங்க. எகிரிலாம் குதிக்குது, துள்ளிலாம் குதிக்குது. நம்ம இன்ஸ்ட்ரக்டர் அடிக்கடி இன்ஸ்ட்ரக்டர் கொடுக்குறாருப்பா தாய்மொழியில். எனக்கு ஒன்றும் புரியாதுங்க. நான் கூகுள் ட்ரான்ஸ்லேட் வந்து ஆன் பண்ணிட்டு தான் பாதி கேட்டுட்டு இருந்தேன். பட் ஆனால் அதுவும் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் அது இவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் அவங்க பேசுகிறத பார்க்குறீங்க. மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கூல்லேருந்து வந்திருக்காங்கங்க சின்ன பசங்க. இதை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. பயங்கரமாக கத்திக்கிட்டோம், நல்லா இது பண்ணிட்டோம். லைக் தே ஆர் என்ஜாயிங் இட். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சின்ன பசங்க ஏலம் கேட்கும் போது நான் வாங்கிக்கிறேன் 500 பாத்துக்கு, நான் வாங்கிக்கிறேன் 1000 பாத்துக்கு, அதெல்லாம் கொஞ்சம் காமெடியாக தான் இருந்தது. அவங்களால எப்படி அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியும். பட் அவங்களுக்கு டிக்கெட் எவ்வளோன்னு எனக்கு தெரியல. மேபி ஒரு 200 பாத் டிஸ்கவுண்ட் பண்ணிலாம் கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் தே ஆர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், தே ஆர் கம்மிங் இன் பல்க். அதனால் அப்படி இருக்கும். ஏங்க இந்த சீல் ஏதோ பண்ணுதுங்க, என்ன பண்ணுதுன்னே தெரியலப்பா. நல்லா டான்ஸ் ஆடுது, ஏதோ பண்ணுது, தலைகளை நிற்குது. ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அந்த ஃபுட்டு எதை கொடுக்குறாரு, ஏதோ ஃபீடு கொடுத்துட்ருக்காரு. ஓ இப்படி நடந்து போகுது பாரு, பயங்கரமாக நடந்து போகுது பாரு, சூப்பராக நடந்து போகுது. அடிக்கடி நம்ம டால்ஃபினை வந்து வந்துட்டு போகிறாருங்க. நம்ம வீடியோவுக்கு சூப்பராக நமக்கு வந்து காட்சி அளிக்கிறார். செமையாக நடந்து போது பாருங்கள். 2 சீல் நடந்து போது பாருங்கள், ஒன்று பின்னாடி கை வச்சுக்கிட்டு. இதெல்லாம் வந்து ஒரு 10 செகண்டு அப்படியே நடந்துட்டு போகுது, அப்படியே போயிட்டுது. டால்ஃபின் வேறு அடிக்கடி எட்டி பார்க்குது இல்லை. டால்ஃபினை தமிழில் என்ன சொல்லுவீங்க தம்பி? திமிங்கலம். சரி இதெல்லாம் கரெக்டாக தான் பேசுகிறேன். சீல் பாருங்கள், அதுவே ஏறி பெஞ்சில் உட்காருது, அதுவே ஏறி ஸ்டூலில் உட்காருது. பயங்கரமாக ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, அவங்க டீச்சர்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா சீலை கூட்டிகிட்டு வராங்க.
ஸோ நீங்கள் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஒரு 500 பாத் இல்லை, ஒரு 100 பாத் கேட்பாங்க. ஆமாம், நிறைய மியூசிக் போட்டே இருப்பாங்க, நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாங்க. இங்கே வந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் லைக் அவங்க கிளாப் தட்டுற சத்தத்துக்கும் பயங்கரமாக இருக்குங்க. ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் அன்றைக்கி வந்து போனது பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அதிகம். ஒரு 500 பேர் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே வந்திருப்பாங்க. அவங்களோட பஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. டபுள் டெக்கர் பஸ்ஸு, டபுள் டெக்கர் ஏசி பஸ்ஸு, எப்படிலாம் கூப்பிட்டு வராங்கன்னு தெரிலங்க. பயங்கரமாக சமாளிக்கிறாங்க இவங்கள வச்சுக்கிட்டு. தலைவரே, இந்த சீல் பாருங்கள் எப்படி கை காமிக்குது. வாவ், டாட்டா காமிக்குதியா, பாய் பாய் காமிக்குதியா, செமையாக ட்ரெயின் பண்ணிக்கிறாங்க. வா, இவனுங்க இந்த ஷோவை நடத்துகிறானுங்க போல், ஆனால் இதில் நல்லா காசு சம்பாதிக்கிறாங்க இந்த ஷோவில். ஸோ 600 பாத் வந்து நீங்கள் இந்தியன் ரூபிக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1800 ருபீஸ் வரும். 1800 ருபீஸ் வந்து இதோட என்ட்ரி டிக்கெட். பட் இங்கே வந்து இதெல்லாம் ஃபுட்டெல்லாம் இன்க்ளூடட் கிடையாது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெறும் என்ட்ரி டிக்கெட் மட்டும்தான். 1800 ருபீஸ்க்கு லைக் இதெல்லாம் வந்து பேக்கேஜ்லேயே வந்துடுச்சுங்க எங்களுக்கு. சும்மா ஸ்ப்ளிட் அப்பில் அவங்க சொன்னாங்க இதெல்லாம் ஆகுன்னு. எந்த ட்ராவல் பார்ட்னரும் வந்து ஸ்ப்ளிட் அப்லாம் சொல்ல மாட்டாங்க. பட் நாங்கள் கேட்டதுனால எங்களுக்கு ஸ்ப்ளிட் அப் சொன்னாங்க. நாங்கள் அதை வச்சு தான் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணோம். சரி, பட்ஜெட்லாம் கேட்டிருந்தாங்க ஒரு சிலர் வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னு. ஸோ பட்ஜெட் பார்த்திங்கன்னா இவங்க சொன்ன பேக்கேஜ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வித் ஃப்ளைட் இன்க்ளூடட் ஒரு எல்லாமே சேர்த்து ஒரு 45K ஆச்சு. நாங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் 6K அப்படின்னு ஆச்சு. ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 52 to 53K ஆச்சுங்க. ஓகேவா, நாங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஹைதராபாத்தில் வர ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன். இதுதான் பட்ஜெட் ஸ்ப்ளிட் அப். ஓவரால் பேக்கேஜ் பட்ஜெட் மட்டும் தான் நாங்கள் சொன்னோம். மற்ற பட்ஜெட் ட்ராவல் பார்ட்னர் டீட்டெயில்ஸ் எல்லாம் போக போக சொல்கிறோங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த சீலை பற்றி நம்ம பேச மறந்துட்டோம். இப்போ இதுக்கு முன்னாடி ஏதோ கொஞ்சம் நின்றுட்டு இருந்தது போல். ஓகேவா, இவன் சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஒரு பிரேக் டைமுங்க, 10 minutes பிரேக் டைம். நமக்கு 10 minutes பிரேக் டைம்னால கொஞ்சம் அப்படியே அமைதியாக தான் இருக்கணும். அங்கே பாருங்கள், அவங்க பாருங்கள் ஏலம் கேட்கும்போது கை தூக்குறான் பாருங்கள். 500 பாத்துக்கு நான் வாங்குறேன்னு சொல்லிட்டு கை தூக்குறான் பாருங்கள், மாஸ்க் போட்டுன்னு இருக்க பையன். ஏண்டா 500 பாத்து வந்துட்டு இருக்காடா, அவன் உங்கள் அம்மா அப்பா தொல்லை தாங்கன்னு ஸ்கூலுக்கு இங்கே அனுப்பிச்சி விட்டா இங்கே வந்து 500 பாத்துக்கு தான் வாங்க போகிறாங்க. சும்மா கை தூக்குறாங்க. ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபன்ங்க, டோன்ட் டேக் இட் அஸ் சீரியஸ்லி. இப்போ அடுத்தது டால்ஃபின் ஷோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாவ், பயங்கரமாக எகிரி ஊதிக்கிறா. யோ, ரேஸ் யார் ஃபஸ்ட்டு வராங்கன்னு பார்க்குறாங்க. ஏதோ ஒரு பேர் சொன்னாருங்க, அந்த டால்ஃபின் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு 6 டால்ஃபினில். திருப்பி ரேஸ் விட்றாங்க. சைட்லேருந்து வருதுங்க. ஓஹோ, என்னது இது? சைடில் போய் சைடில் இவன் நின்றுட்டுருக்கானீங்க. திருப்பி ரேஸ் விட்றானீங்க. என்ன அது ரேஸ் விட்டு நல்லா இது பண்ணுறானுங்க. மேலே பாருங்களேன், பால் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மேலே அந்த ரிங்கில் எகிரி குதிக்க போகுதுங்க அந்த டால்ஃபின். நல்லா பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குப்பா, இதுக்கேற்ற மாதிரியே போடுறாங்கப்பா.
திருப்பியும் ஏதோ பேசுகிறாரு போல், யாரையும் கூப்பிட்றாரு போல். ஓ, இந்த பொண்ணு கை தூக்கிடுச்சு, இந்த பொண்ணை கூப்பிட்டு போகிறாங்க. எதுக்கு? டான்ஸ் ஆட வைக்கிறதுக்கு தான் நினைக்கிறேன். இந்த அந்த ரிங்கில் டான்ஸ் ஆடணும்னு நினைக்கிறேன். பாரியா, இதெல்லாம் நல்லதுங்க. இதை மாதிரி பண்ணாதாங்க நல்லா கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கும். லைக் இந்த ஷோவில் வந்து அவ்வளோவா போர் அடிக்கலை. ஏன்னா டால்ஃபின்ஸ் வந்தோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டால்ஃபின்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1 hour ஒரு 1.25 மணி நேரம் நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ நல்லா தான் இருந்தது டால்ஃபின்ஸ். இந்த சீல் ஷோ தான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து கிட்ட பார்க்க முடியாது. நான் 600 பாத் டிக்கெட் வாங்கினதுனால நம்ம கொஞ்சம் இந்த பக்கம் உட்காந்துட்டோம். திருப்பி ரேஸ் போடுறாங்கப்பா. வாவ், எப்படி உள்ளே போச்சு பார்த்தியா? சின்ன ரிங்கு, ஆனால் இது உள்ளே போய் டான்ஸ் ஆடுது பாருங்கள். அந்த பொண்ணு டான்ஸ் ஆடுதுடா, செமையாக டான்ஸ் ஆடுறாங்கப்பா. இட் இஸ் நாட் ஏ டான்ஸ், ஜஸ்ட் அந்த ஷேக் மட்டும் பண்ணுறாங்க. சாரி, டான்ஸ்ன்னு சொல்லியிருந்தா சாரிங்க. டால்ஃபின் பயங்கரமாக பண்ணுறதில்ல, நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்கப்பா. பார்த்துக்கோங்க, சின்ன பசங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச இடம். நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க ஃபேமிலியோட வந்து பட்டாயா வர முடியாது, ஃபேமிலியோட வந்து தாய்லாந்து வர முடியாது. ஃபேமிலியோட வந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் கிட்ஸை கூப்பிட்டு போகலாம். எல்லாம் சொல்லுவாங்க ஃபேமிலியோட வர முடியாது. நான் நிறைய பேரை பார்த்துட்டேன் எங்கள் ஃபேமிலியோட வந்திருக்காங்க. மோஸ்ட்டாக கிட்ஸை கூட்டிகிட்டு வரவங்க நிறைய இடத்துக்கு போயிருக்காங்க. நம்ம தளபதி படத்துலேயே கூட்டிகிட்டு போகலையா? கூட்டிகிட்டு போய் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சு. அந்த மாதிரி பிரச்சனைலாம் எனக்கு நடக்காதுங்க. படம் வேறு, ரியல் வேறுங்க. இங்கே வந்து எல்லாருமே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அதை நான் திருப்பியும் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து அவ்வளோ அன்பாக கவனிச்சுப்பாங்க. ஈவன் ஃப்ரம் த ஹோட்டல்லேருந்து இங்கே வந்தீங்கன்னா கூட அவ்வளோ அன்பாக கவனிச்சுப்பாங்க உங்களை. என்ன கொஞ்சம் காசு விஷயத்தில் கொஞ்சம் இந்த இடத்துல கரெக்டாக இருக்காங்க. ஜோடி போட்டுன்னு வருதுயா, என்ன அற்புதமாக ஜோடி போட்டு வராங்க. இந்த மாதிரிலாம் ஸ்விம் பண்ண பயங்கரமாக ட்ரெயின் பண்ணியிருக்காங்க பாரு. வெர்டிகலாக ஸ்விம் பண்ணிவிட்டு திருப்பி ஹரிசாண்டலாக ஸ்விம் பண்ணது சூப்பர்ரா. இதெல்லாம் டால்ஃபினால் மட்டும் தான் பண்ண முடியும் போல். இந்த அக்கா பாரு, டால்ஃபின் மேலே படுத்துட்டு வருது. செம்ம பேலன்சிங்டா. இந்த மாதிரி பேலன்சிங்லாம் பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்துக்கணும். அதோட மூக்கையோ வாயோ தொட்டு நல்லா ரொட்டேட் பண்ணுறாங்க. வாவ், இதெல்லாம் பயங்கரமான ட்ரைனிங்க. இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் வந்து லைக் இவங்க கொடுக்குறாங்க. பட் ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி அதிகம். சாரி, கொஞ்சம் காஸ்ட் இன்வால்வ்டு. என்ன திக்குது வாய். டால்ஃபின் ஷோவை முடிய போகுதுங்க. ஸோ ஒரு 8 minutes உங்களுக்கு நான் டால்ஃபின் ஷோ காமிச்சிருப்பேன். முடிஞ்சிருச்சு, ஷோ முடிஞ்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸும் இருக்காங்க, அண்ட் தென் லோக்கல்லேருந்தும் வந்திருக்காங்க. இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ண வந்துட்டாங்க. இந்த கேமரா நான் வச்சுருந்ததுனால என்ன ஆச்சுன்னா, கேமரா முன்னாடி வந்துட்டு ஏதோ பண்ணிட்டு போனாங்க, சேட்டை பண்ணிட்டு போனாங்க. ஸோ அதை வந்து நான் கடைசியாக காமிக்கிறேன். சின்னதாக மட்டும் காமிச்சிருப்பேன், ரொம்பலாம் காமிக்க மாட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள், பட்டாயா டால்ஃபினேரியம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இருக்குது. செம்மையாக இருக்குவா வீடு. இது நீங்கள் ஸ்டேடியம்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இருக்க மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. என்ன உதயசூரியன் இருக்குது. நல்லா இருக்குப்பா ஸ்டேடியமு, பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி இது ஃப்ரெஷ் வாட்டருங்க. ஃப்ரெஷ் வாட்டரில் தான் டால்ஃபின்ஸ் இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள் வாட்ரு. என்ன ஒன்று, நம்ம நெக்ஸ்ட் டைம் லைக் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் யாராவது போனீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உட்காருங்க, நல்லாயிருக்கும். ரெயின் கோட்டில் தருவாங்க. சரி, நான் ஏதோ முறைச்சிட்டே வெளில வந்துட்டேன். அதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா அந்த சின்ன பசங்க பொண்ணை சேட்டை தாங்க. பாருங்களேன் என்ன பண்ணுறாங்க. இதெல்லாம் சேட்டை இல்லை, இதெல்லாம் அன்பான சேட்டைங்க. ஒரு சில சேட்டையை நான் இதில் காமிக்கல. பாருங்கள், ஒரு பையன் கவர் எடுத்து தலைமலை போட்டு வரான். என்னமோ இங்கிலாந்து போலீஸ்கார மாதிரி வரான் பாருங்க. ஓகே, அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா
லைக் இங்கே வந்து நாங்கள் 4 மணிக்கு லைக் இங்கேருந்து வெளியே வந்தோம். நான் 4 மணிக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் நம்ம பைக் எடுத்துக்கிட்டு எங்கே போனோம் அப்படின்னா த ஃபேமஸ் டைகர் பார்க்கில் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணோம். 2 ஹவர்ஸ் இல்லை, ஒரு 1 ஹவர் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். டைகர் பார்க்லேருந்து அப்படியே நாங்கள் வந்து ஃப்ளோட்டிங் மார்க்கெட் போனோம். ஏன்னா ஃப்ளோட்டிங் மார்க்கெட் வந்து ஈவினிங் 7 PM or 8 PM வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அப்படியே முடிச்சுட்டு அந்த டேவை முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போனோம் அப்படின்னா வாக்கிங் ஸ்ட்ரீட் போனோம். இந்த பஸ்ஸு தான் சொல்லியிருந்தேன், பயங்கரமாக இருக்குது பாருங்கள்.